வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நீர் எந்த இடத்திலே, எந்த ஆண்டவரே ஆபீஸ்ல எங்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், எந்த வீட்டிலே எங்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், எந்த வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், நீர் எந்த இடத்திலே நாங்கள் இருந்தால் அங்கே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டாகுமோ, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை கொண்டு போய் அந்த இடத்திலே வைக்கும்படியாக, ஆண்டவரே அப்படியாப்பட்ட ஒரு வேலையை கொடுக்கும்படியாக, ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு வீடை நீர் கொடுக்கும்படியாக, அப்படியாப்பட்ட நேலுள்ள ஒரு மரத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக, ஆண்டவரே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கிறவர்களா இருக்கட்டும், எனக்கு இது கிடைச்சிடுமா, அது கிடைச்சிடுமா, நான் இதை சாதிச்சு விடுவேனா, அதை சாதிச்சு விடுவேனா, என் பலத்தால இதையெல்லாம் நான் செய்து முடித்து விடுவேனா என்று ஆண்டவரே தன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தை நம்பி ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பன் அவங்களுடைய பலத்தை நம்பி, மனிதர்களை நம்பி இன்றைக்கு ஆண்டவரை ஏமாந்து போய் ஆண்டவரே கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இதுவல்ல, நான் உனக்கு கொடுக்கிற அந்த தேசத்திலே, நான் கொடுக்கிற அந்த வேலையிலே, நான் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக என் சமூகத்திலே வந்து நீ ஆயத்தமாகி நில்லு. அப்பொழுது நான் உனக்கு நீ போக வேண்டிய இடத்தையும், நீ போக வேண்டிய வழியையும், நீ தங்கும் இடத்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆமென்.